எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் வ்ளாக் தாங்க. ஏன்னா நான் வ்ளாக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல, அதனால ஸ்பெஷல் வ்ளாக் தான். குக்கிங் வீடியோஸ் நான் ரொம்ப போடுறது இல்ல, அதனால இன்னைக்கு டபுள் தமாக்கல்ல ட்ரிபிள் தமாக்கா ப்ராப்பர் மீல். என் வீட்டுல ஒரு மீல் பண்ணா நான் எப்படி சமைப்பேன் அப்படிங்கிறது தான். ஏன்னா வீட்டுல நான் ஆல்ரெடி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நான் வெஜிடேரியன் அண்ட் என்னோட புருஷன் பியோர் நான் வெஜிடேரியன். இன்னைக்கு வேற என்னோட மாமனார் வந்திருக்காரு. இன்னைக்கு இல்ல, வெக்கேஷன் ஹாலிடேஸ்க்காக மாமனார் வந்திருக்காரு. சோ அவரும் நானும் வெஜிடேரியன். என் புருஷனுக்கு நான்வெஜ் சமைக்கணும். அப்போ ஒரு ப்ராப்பர் மீல் தானே சமைச்சாகணும். ஸோ இன்னைக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண போது நான் என்ன யோசிச்சு வச்சிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் பட்டாணி மஷ்ரூம் மசாலா சாம்பார், ப்ராப்பர் கேப்சிகம் சாம்பார், அதுக்கப்புறம் சிக்கன் 65 மசாலா. இந்த 3 தான் நான் இன்னைக்கு சமைக்க போறேன். இந்த 3மே நான் இன்னைக்கு ஸ்பெஷலா எந்த ஒரு இன்கிரீடியன்ட், ப்ராப்பர் இன்கிரீடியன்ட் வச்சு சமைக்க போறேன்னா, நம்ம டார்லிங் மசாலா. டார்லிங் மசாலா பாத்தீங்கன்னா இது வந்து இதுல கிச்சனுக்கு தேவையான அத்தனை மசாலாஸ், அதாவது ஒரு சாம்பார் பவுடரா இருக்கட்டும், சாம்பார் தூளா இருக்கட்டும், இல்ல cumin பவுடர், அதாவது ஜீரக பவுடர், பெப்பர் பவுடர், கரம் மசாலா, அதுக்கப்புறம் சிக்கன் 65 மசாலா, அதுக்கப்புறம் சிக்கன் கறிக்கு, ஃபிஷ் கறிக்கு நிறைய அப்பளம் இருக்கு, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் இருக்கு. அண்ட் அவங்க கிட்ட அந்த ஊறுகாய் ரொம்ப ஸ்பெஷல். இந்த ஊறுகால பாத்தீங்கன்னா நானே நிறைய ஊறுகாய் பண்ணுவேன். அந்த ஊறுகால ப்ரிசர்வேட்டிவ் போடாம வீட்டுல பண்ற மாதிரி ஒரு ப்ராப்பர் பிராமின் மாமி பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஷெல்ஃப் லைஃப் பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜ்ல தான் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற எல்லா ஊறுகாலையும் பாத்தீங்கன்னா நம்ம ஓவன்ஸ் ஓபன் பண்ணிட்டோம்னா ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும்னு இருக்கு, இல்லைன்னா பூஞ்சை காலம் வச்சிரும். அப்படி இல்லாம இதை வெளியே வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் இப்போ ஸ்பெஷல் ஆஃபர் என்னன்னா, இந்த கார்லிக் பிக்கல் இருக்குல்ல, ஒண்ணு வாங்கிங்கன்னா ஒண்ணு ஃப்ரீ. சோ நம்ம எதுக்குமே வெயிட் பண்ண வேண்டாம். நிறைய டார்லிங் ப்ராடக்ட்ஸ் நீங்க வாங்கி ட்ரை பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுவும் இந்த மூணு ஸ்பெஷல் ரெசிபியும் ரொம்ப நல்லா வந்துச்சு. என் மாமனார் எனக்கு பாராட்டு கிடைச்சது. அதனால நான் பிரீத்திக்கு நான் கேரண்டிங்கிற மாதிரி டார்லிங் ப்ராடக்ட்டுக்கு நான் கேரண்டி. ஓகே, மெனு சொல்லிட்டேன், அதோட இன்கிரீடியன்ஸ் பார்த்தோம்ல, வாங்க போய் பார்க்கலாம். இப்போ ஒரு மண் சட்டியில தான் நான் சாம்பார் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் சாம்பார் ஆரம்பிச்சிடலாம். வெஜிடேரியன்ஸ்க்கு தேவையானதெல்லாம் முடிச்சதுக்கு அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் பண்ணலாம். இப்போ சாம்பாருக்கு நான் வந்து பாண்ட்லி வச்சாச்சு. பாருங்க, இதுல தண்ணி எல்லாம் இருக்கு, அதெல்லாம் இல்லாம கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டோம்னா ஈஸியா சூடாயிடும். இப்போ நம்மளோட மண் சட்டி வந்து இந்த பாண்ட்லி வந்து நல்ல ட்ரை ஆகிறதுக்கு வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் எண்ணெயை விடலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அதாவது 3 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூனுங்கிறது 3 டீஸ்பூனுங்க. ஸோ அந்த அளவுக்கு எண்ணெய் விட்டுடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு 1 ஸ்பூன் கடுகு போடுறோம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். ஏன்னா வெடிச்சாதான் அதுக்கு டேஸ்டும் இருக்கும், அதே மாதிரி ஒரு கசப்பு தன்மை இருக்காது. கடுகு வெடிக்கும் போதே காஞ்ச மிளகா 2 கிள்ளி போட்டுருங்க. இது கூட சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் நம்ம போட போறோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா 2 தக்காளி, நாட்டு தக்காளி 2, அதே மாதிரி கேப்சிகம் சாம்பாருங்கிறதுனால கேப்சிகம் 2 கேப்சிகமே இந்த மாதிரி ஸ்கொயரா கட் பண்ணி, கூடவே கருவேப்பிலை வச்சிருக்கேன், எல்லாத்தையும் இதுல போட்டுக்கிறேன். நல்லா வதக்கணும். நான் கேப்சிகம் நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு வதக்குங்க. ஸோ அதுக்கு ஒரு மேல இருக்கிற தோல் மட்டும் நல்ல ரோஸ்ட் ஆகும். பட் ஃபுல்லா உங்களுக்கு வந்து காய் வெந்துராது. இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு பண்ணுவோம்ல அந்த மாதிரி. ஸோ நல்லா வதக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இதை அப்படியே வச்சிருங்க. A few minutes later. இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது கூட இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் நான் இந்த கல்லுப்பை நல்ல வறுத்து இந்த மாதிரி அரைச்சு வச்சிருக்கேன். ஸோ இது ஆக்சுவலி ரொம்ப நல்லது உடம்புக்கு. கல்லுப்பு வந்து நம்ம நேரடியா போடும்போது சில பேருக்கு அளவு தெரியாது, அதனால 1 ஸ்பூன் உப்பு. அண்ட் இப்போ நான் டார்லிங்கோட இந்த சாம்பார் பவுடர் தான் யூஸ் பண்றேங்க. இதோட அரோமா சூப்பர்பா ரொம்ப டேஸ்டியா இருக்கிறதுனால இந்த குட்டி பேக்கெட்டை நான் இப்போ உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்ட போறேன். இந்த பேக்கெட்லேருந்து ஒரு 2 டீஸ்பூன், நல்ல பெரிய டீஸ்பூன் 2 டீஸ்பூன் டார்லிங் சாம்பார் பவுடர் தான் யூஸ் பண்றேன். இப்போ உங்களுக்கு அளவுக்காக 2 டீஸ்பூன் அப்படியே வச்சு யூஸ் பண்ணி காட்டுறேன். பாருங்க, நல்ல 2 பெரிய டீஸ்பூன் அளவுக்கு. அண்ட் கலரும் இது சூப்பரா இருக்கு. இதோட சாம்பார் பொடியோட டேஸ்டும் நல்லா இருக்கு. இது மெயினா ஒரு சாம்பார்ல வந்து கலர் நல்லா இருக்கணுங்க, அது ரொம்ப முக்கியம். அந்த கிரீன் கேப்சிகம், தக்காளி ரெட் கலர், அண்ட் நம்மளோட மிளகா பொடி நல்ல கலரா இருக்கும் போது கூட மஞ்சள் தூளும் சேரும் போது ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, இப்பவே நல்ல அந்த ஸ்மெல் வருது. இது ஒரு சீக்ரெட்டுங்க. ஏன்னா
நம்ம எப்பவுமே புளி தண்ணி விடுறதுக்கு முன்னாடியே இந்த சாம்பார் பொடி, உப்பு, மஞ்சள்தூள் எல்லாத்தையுமே போட்டுட்டோம் அப்படின்னா அதோட ஸ்மெல்லே டிஃப்ரெண்டா இருக்கும், அதோட டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த சாம்பார் பொடியில இந்த காய் வந்து மேரினேட் ஆகி வெந்து வரும்போது ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் இதோட டேஸ்ட்டை வந்து தூக்கி கொடுக்கும். இப்போ புளி தண்ணி. A few minutes later. பாத்தீங்களா, நல்லா அப்படியே எல்லாம் ஒன்று சேர்ந்து சாம்பாரோட கலர், அந்த கம்ப்ளீட்டா புளி தண்ணியோட கலரே மாறி போச்சு. இப்போ பருப்பு, ஒரு டம்ளர் பருப்புங்க. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது நல்லா இப்படி குழஞ்சு வரதுக்கு என்ன தெரியுமா பண்ணணும்? ஒன்றும் இல்லை, பருப்பு வேக வைக்கும் போதே ஜஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் கூட 1 ஸ்பூன் நெய் விட்டுடுங்க. ஸோ நெய் விட்டு தண்ணி விட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு வேக விட்டாலே ரொம்ப 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 நல்லா வெந்து வந்துடும். ஸோ அப்படியே நம்ம 1 டம்ளர் பருப்பை இதில் விடுறோம். ஸோ இதில் கொஞ்சம் தண்ணி கலந்து கூடவே விட்டுடலாம். இதில் தண்ணி கலந்து கூடவே விட்டுடலாம். இப்போ 1 டம்ளர்னா 150 ml ரெகுலர் டம்ளர் இல்லைங்க, சின்ன டம்ளர், குட்டி டம்ளர் வருது இல்லையா, அதில், அதாவது அரௌண்ட் அதில் ஒரு 75 ml வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு டம்ளர் சைஸ். ஸோ அந்த திக்னஸ், சாம்பாரோட திக்னஸ் உங்களுக்கு கரெக்டாக அந்த கன்சிஸ்டன்சி பக்காவாக இருக்கும். இந்த அளவுக்கு பருப்பு விடணும். அண்ட் பருப்பு விடும் போதே நம்மளோட டார்லிங்கோட பெருங்காயத்தூள். சாம்பாருக்கு மெயினாக நம்மளுக்கு டேஸ்ட், அந்த ஸ்மெல் வந்து தூக்கலாக கொடுக்கறதே இந்த பெருங்காயத்தூளில் தான். ஸோ பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அவ்வளோதாங்க. சாம்பார் நல்லா ஒரு கொதி வந்துருச்சுன்னா ஒன்று சேர்ந்து வந்துடும், இறக்கிடலாம். A few minutes later. கையை சுடக்கூடாது. இப்போ எடுத்தாச்சு, நல்லா கொதிச்சாச்சு. சாம்பார் நல்லா கொதிச்சு, பொறுமையா பண்ணுங்க. மூஞ்ச கொண்டு போய் வச்சீங்கன்னா நல்லா மூஞ்சிலேயே நல்லா கொதிச்சு அப்படியே புள்ளிடும். சாம்பார் பாருங்க, நல்ல கலர்ஃபுல்லா அழகா சூப்பரா வந்துருச்சு. வீடியோ எடுக்கும்போது நீங்க யாரும் என் கூட இல்லைன்னா இந்த ஸ்மெல் சூப்பரா இருக்கும். டேஸ்ட்டுக்கு முதல் வந்து நம்ம ஸ்மெல் தான் முக்கியம். ஸோ இப்போ லாஸ்டா பார்த்தீங்கன்னா கார்னிஷ் பண்றதுக்கு இந்த சாம்பாருக்கு நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அழகா கொத்தமல்லி உங்களுக்கு தாழோட கட் பண்ணலாம், தப்பே இல்லை. சாம்பார் ரசத்துக்கெல்லாம் உங்களுக்கு வந்து வெறும் இலை தான் போடணுங்கிறது அவசியம் இல்லை. நல்லா ஒரு பஞ்ச் எடுத்து அழகாக குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிட வேண்டியதுதான். கம சாம்பார் ரெடி ஆயாச்சு. இப்போ அடுத்தது மஷ்ரூம் மசாலா, மஷ்ரூம் பீஸ் மசாலா. அதுக்கு ஒரு தனியாக புது பாண்ட்லி எடுத்தாச்சு. இதுல சமையல் எண்ணெய் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருங்க. ஏன்னா மஷ்ரூம்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா எண்ணெய் பிடிக்கவே பிடிக்காது. அதே மாதிரிதான் பட்டாணிலையும், அதுவும் ஃப்ரெஷ் பட்டாணி இப்போ சீசன். ஸோ எல்லாரும் போயிட்டு ஃப்ரெஷ் பட்டாணியை வாங்கி ஃப்ரீசர்ல எடுத்து வச்சிருங்க. ஸோ ஃப்ரோசன் பட்டாணி மாதிரி நம்ம வீட்லயே ரெடி பண்ணிடலாம். அண்ட் வித்தின் அ மந்த், ஒரு 2 monthsக்குள்ள அதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. ஸோ எண்ணெய் நல்லா காயட்டும். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சாச்சு. இப்போ இது கூட பாத்தீங்கன்னா ஒரு துண்டு பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், கூடவே கருவேப்பிலை, நல்லா ஒரு குத்து கருவேப்பிலை. பட்டையெல்லாம் குதிக்கிடுங்க. கருவேப்பிலை உங்களுக்கு எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நான் ஃப்ரெஷ்ஷா அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் போடுவேன், எப்பவுமே எடுத்து வைக்க மாட்டேன். ஸோ நல்லா 1 ஸ்பூன். இது நான் தண்ணி நல்லா கலந்ததுனால ஒரு 2 ஸ்பூனா போடுறேன். திக்கா இருந்தா 1 ஸ்பூன். அடி பிடிக்காம நல்லா கலரி விட்டுருங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த திரியா ஆகுது இல்லையா, ஸோ அதுதான் அதோட இதேவே. திரியா ஆச்சுனாலே அது நல்லா உங்களுக்கு அந்த பச்சை வாசம் போகுதுன்னு அர்த்தம். இப்போ இந்த ஸ்டேஜ்ல 2 தக்காளி, நாட்டு தக்காளி, நல்லா புளிப்பா இருக்கும். ஸோ நாட்டு தக்காளி வாங்குங்க. தக்காளி வெந்து வரும்போதே அதுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன். அண்ட் நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ண போறோம். ஏன்னா வெஜிடேரியனுக்கு பெருசா காரம் வந்து எடுக்காது. ஸோ அதனால என்னன்னா காஷ்மீரி மிளகாத்தூள், டார்லிங்கோட காஷ்மீரி மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ண போறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள். அப்படியே கலர்ஃபுல்லா இருக்க போகுது, ரெட்டா. நம்ம சிக்கன் மசாலாவோட பார்க்கறதுக்கு இது சூப்பராக இருக்க போகுது. மஷ்ரூம் மசாலாவுக்கு 1 ஸ்பூன் போட போகிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு மட்டும் லாஸ்ட்டாக போடணுங்க. ஸோ அதனால இது நல்லா வெந்து வரட்டும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. A few minutes later. பாருங்க, வெறும் தக்காளிங்கிறதுனால நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணுற அளவுக்கு வெந்தாச்சு. ஸோ இது கூட இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு மஷ்ரூமை போட்டுடணும், அப்புறம் தான் பட்டாணியை போடணும். ஏன்னா மஷ்ரூமில் வந்து தண்ணி விடும். ஸோ நான் 2 மஷ்ரூம் பேக்கெட் அப்படியே அலம்பி வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன, மஷ்ரூம் வந்து பட்டன் மஷ்ரூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் பட்டன் மஷ்ரூம்ஸ்னால் நீங்கள் வந்து மேலே இருக்கிற தோல் எடுக்க வேண்டாம். அதுவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா மேலே இருக்கிற தோலை எடுத்துட்டு
அதுக்கப்புறம் மஷ்ரூம்ஸை யூஸ் பண்ணுங்கள். இது நல்லா கிளறி விட்டுடலாம். மசாலாஸ் நல்லா அதில் மஷ்ரூம்ஸில் இறங்கணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, மஷ்ரூம் வந்து டக்குன்னு வெந்து வந்துடும். ஸோ ரொம்ப நேரம் நம்ம அதை அடுப்பில் வச்சுருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போது கொஞ்சம் அதை மூடி வச்சு குக் பண்ணலாம். A few minutes later. பார்த்தீங்களா, தண்ணி விடாமையே மஷ்ரூமில் எவ்வளோ தண்ணி வருதுன்னு. ஸோ நல்லா மஷ்ரூம் வெந்தாச்சு. ஸோ இந்த தண்ணியில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஃப்ரெஷ் பட்டாணி 1 கப் அளவுக்கு இதில் போடுறோம். இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கிட்டா போதும். ஸோ தேவையான அளவு உப்புங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி கல் உப்பை நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கிற உப்பு. ஸோ தட் அதோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும், மூடி வச்சிடலாம். A few minutes later. ஸோ பட்டாணி நல்லா வெந்தாச்சு பாருங்க. மஷ்ரூம் பட்டாணி மசாலா நல்லா ரெடி ஆயாச்சு. எவ்வளோ அழகாக ரெடி ஆயிருக்கு பாருங்க. கலருமே போல பாருங்க, பட்டாணியோட கலருமே போல. ஸோ அவ்வளோதான். இதில் ஆஸ் யூஷுவல் கொத்தமல்லி இலையை கட் பண்ணி போட்டுற வேண்டியதுதான். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அண்ட் வேணும்னா இந்த அளவுக்கு கூட கிரேவியா இல்லாம ட்ரையா வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட அடுப்புல வச்சோம்னா ட்ரை ஆயிடும். பட் உங்களுக்கு மஷ்ரூம் பாத்தீங்களா எவ்வளவு முழுசா போட்டோம், பட் அது உருவமே கம்மியாயிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு தான் நீங்க கட் பண்ணணும். இல்லைன்னா ரொம்ப குட்டி குட்டியா ஒண்ணுமே தெரியாம இருக்கும். மஷ்ரூம்ஸ் வந்து இந்த சைஸ்க்கு வரணும்னா கொஞ்சம் நீங்க பெருசா கட் பண்ணாதான் மஷ்ரூம்ஸ் கரெக்டான ஒரு அந்த லுக் நல்லா இருக்கும். இப்போ சிக்கனை மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, 1 டீஸ்பூன் இல்லை, ஒரு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அண்ட் ரொம்ப சிம்பிளுங்க, சிக்கன் 65 மசாலா. சிக்கன் 65 மசாலாவை இதில் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து வெறும் சஞ்சீவுக்கு மட்டும் சமைக்க போகிறதுனால 2 கால் பண்ண போகிறதுனால ஒரு 2 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா போட போகிறேன். அவ்வளோதான். இது எல்லாமே இப்போது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூனால் கலக்கிக்கலாம். இது கூட என்ன பண்ண போறோம்னா, கொஞ்சோண்டு வினிகர் வேண்டாங்க. ஸோ ஒரு 1/2 மூடி இல்லை, ஒரு 1/4 மூடி உங்களுக்கு லெமன். இப்போ இந்த டாயின் சிக்கன் 65 மசாலாவில் பார்த்தீங்கன்னா உப்பு கூடவே இருக்கு. ஸோ உங்களோட இன்க்ரீடியன்ஸும் அழகாக அவங்க எல்லாத்துலேயுமே கவர் பண்ணியிருக்காங்க பாருங்க, எழுதியிருக்காங்க. ஸோ அதனால எதுவுமே பிரச்சனை இல்லை. இந்த கிரீன் மார்க்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சேஃபாக ஒன்லி வித் வெஜிடபிள்ஸ்க்காக வந்து உங்களுக்கு காய்கறிகளை வச்சு பண்ண ப்ராடக்ட், எதுவுமே கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணலங்கிறதுக்கான கவர்மெண்ட் சீல் அது. ஸோ இப்போ இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. தேவைன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கன் மசாலாவுக்கு ஃபர்ஸ்ட் 65 மாதிரி சிக்கனை ரெடி பண்ணிட்டு அப்புறம் நம்ம மசாலாவில் கலந்து சாப்பிட போகிறோம். நான் லெக் பீஸை நல்லா மஞ்சள் போட்டு நல்லா அது க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ 2 லெக் பீஸுக்கு இந்த மசாலா பர்ஃபெக்ட். நல்லா புழிஞ்சு அதில் தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி இதை நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். சொன்ன மாதிரி இந்த கட்ஸில் வந்து நல்ல மசாலாவை உள்ள தடவிடுங்க. ஸோ இது அப்படியே மேரினேட் ஆகி ஒரு 20 மினிட்ஸ் இருக்கும். 20 minutes later. ஃபர்ஸ்ட் சிக்கன் 65க்கு ஒரு பாண்ட்லியில் சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் சிக்கன் 65 ரெடி ஆயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் நம்ம அதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். ஒரு பாண்டியில எண்ணெய் போடுறதுக்கு முன்னாடி நல்லா தொடச்சிக்கலாம். எனக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க, நல்லா மூஞ்சிலே தெளிச்சது. கரெக்டா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டா போதும். எண்ணெய் நல்லா காயட்டும். சிக்கன் 65 வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் பட்டை 2 துண்டு, ஏலக்காய் 2 துண்டு, கரம் மசாலா, நார்மல் கரம் மசாலா உங்களுக்கு, கிராம்பு 2. இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் பெரிய வெங்காயம் 2 நறுக்கி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ண போறேன். கறிவேப்பிலை அல்ல இந்த மாதிரி பிச்சு போட்டுருங்க. இதுல என்ன பண்ணணும்னா, நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சிக்கனுக்கு ஜீரகம் போடுறது ரொம்ப நல்லது. அதோட டேஸ்ட் டிஃப்ரெண்டா வரும். நல்லா பொன்னிறமா வறுத்தாச்சு. இப்போ இதுல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஏற்கனவே சிக்கன் 65 இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கு. இதுல ஒரு 3/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருங்க. கூடவே 2 தக்காளி, நாட்டு தக்காளி நீட்டமா கட் பண்ணிருக்கேன் பாருங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து குழஞ்சி தொக்கு மாதிரி ஆயிடாது, நல்லா சிக்கன் மேல பெரட்டி வரும். ஸோ அதனால தான் நீட்டமா வளர்த்துருக்கேன். ஸோ தக்காளி நல்லா வேகட்டும் பாருங்க. இந்த மாதிரி நீட்டமா போட்டுக்க வேண்டியதான். இப்போ இதுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம்.
மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன், கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன், டார்லிங் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன், நல்லா கலந்து ரெடி பண்ணிடலாம். பக்கத்தில் நம்ம சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மசாலா ரெடி ஆனால் போதும். ஸோ அடி பிடிக்காம பார்த்துக்கோங்க. பொறுமையாக மசாலா ரெடி ஆகட்டும். ஸோ இப்போ மசாலா ரெடி ஆயாச்சு. இந்த மசாலாக்கு தேவையான உப்பு, ஏன்னா அதில் ஆல்ரெடி உப்பு இருக்கிறதுனால ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டால் போதும். அப்பதான் உங்களுக்கு வந்து மசாலா ரொம்ப அப்புறம் பிளாண்டாக இருக்காது. பண்ணிட்டு இப்போ இதில் அந்த சிக்கன் எடுத்து போட வேண்டியதுதான். சிக்கன் நல்லா வெந்தாச்சு, கொஞ்சோண்டு உடஞ்சிருச்சு, ஆனால் பரவாயில்ல, நல்லா தான் வரும். ஸோ சிக்கன் 65 மசாலா நல்லா உங்களுக்கு மேரினேட் ஆகி இதில் சேர்த்தாச்சு. வாவ், என்ன கலர் பாருங்க. அந்த தக்காளி சிக்கன் 65 மசாலா. ஏன் இப்போ நம்ம வந்து சிக்கன் 65 பண்ணி ஃப்ரை பண்ணிட்டு இதில் போடுறோம்னா அந்த சிக்கனோட டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும். ரொம்ப குழஞ்சு போகாது, நல்லா ஃப்ரை ஆனதுனால அதோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ் மினிமம், மேக்ஸிமம் 5 மினிட்ஸ், மினிமம் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வைங்க. இந்த மசாலாவோட ஒன்று சேரட்டும். அவ்வளோதான், உங்களோட ஃப்ரை சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா சும்மா உடைச்சு போடுங்க, அவ்வளோதான். அது வந்து அந்த ரெட்டுக்கு கிரீன் கலர் நல்லா இருக்கும். அண்ட் பிளஸ் இந்த ரா பச்சை மிளகா, அதாவது ஒன்றுக்கு பாதியா வெந்த பச்சை மிளகா ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். அண்ட் கருவேப்பிலை கடைசியாகவும் போட்டிங்கன்னா அந்த ஒரு சுக்கா ஸ்மெல் வரும். ஸோ ரொம்ப நல்லா டேஸ்ட் வந்து கருவேப்பிலையும் வேகாத கருவேப்பிலை டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிட்டு கலர்றேன். வாவ், ஒரு வெஜிடேரியன் எனக்கு இதை பார்க்கும் போதே இன்னும் நிறைய சமைக்கணுங்கிற ஆசை நிறைய வருது. கண்டிப்பா அந்த டேஸ்ட் நல்லா இருக்குங்கிறதும் நம்மளுக்கு தெரியுது. டார்லிங் சமையல், டார்லிங் ஃபேமிலிக்கு டார்லிங் மசாலா வச்சு சமையல் ப்ராப்பர் மீல் ரெடி ஆயாச்சு. சர்வ் பண்றதுக்கு தயார். இதுதான் இந்த ஸ்பெஷல் இன்கிரீடியன்ட். இப்போ இந்த சிக்கன்ல வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பால் விட போறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் போதுங்க, அதாவது 3 டீஸ்பூன். அதாவது பெரண்டு வரும்போது நல்லா அந்த தேங்காய் பாலோட அந்த இனிப்பு லேசா அந்த சிக்கன்ல சேர்ந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது ஆக்சுவலி சப்பாத்தி கூட நல்லா இருக்கும், சாதத்துக்கு தனியா பெரட்டி சாப்பிடவும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி சாம்பார் கறி அதோட சேர்த்து சாப்பிடுறதுக்கும் நல்லா இருக்கும். ஸோ இதை நல்லா இப்போ ஒரு 5 மினிட்ஸ் விட்டீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிடும். யம்மி. கை வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனாலும் சும்மா டேஸ்ட்டுக்கு ஒரே ஒரு மஷ்ரூம். ஆக்சுவலா ரொம்ப 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 டேஸ்டியா, ரொம்ப யம்மியா இருக்கு. அண்ட் பாக்குறதுக்கும் மெயினா ஒரு சமையலுங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணுக்கு அது உணவா இருக்கணும். அதாவது நம்ம கண் பார்த்து அதை சாப்பிடணும் நம்மளுக்கு தோணணும். அந்த மாதிரி ஒரு பிரசன்டேஷன் இருக்கணும். நிறைய ஷெஃப் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த பிரீத்தி ஷெஃப்பும் சொல்றேன், அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் சமையல்ல நம்ம வீட்டு அம்மாவா இருக்கட்டும், பாட்டியா இருக்கட்டும், அதை மூந்து பார்த்தாலே இது நல்லா இருக்கும், நல்லா இருக்காது அப்படின்னு கரெக்டா சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அரோமா தேவை. ஸோ இது ரெண்டுமே டார்லிங் மசாலால கண்டிப்பா இருக்கு. ஸோ நீங்களும் இந்த 3 டிஷ்ஷுமே ட்ரை பண்ணி பாருங்க. ஈஸியா தான் இருந்திருக்கும் உங்களுக்கு, நான் நம்புறேன். ஸோ ட்ரை பண்ணிட்டு நீங்களும் நிறைய வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட பாராட்டு வாங்கிட்டு என்னோட கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. Thank you so much for viewing. Keep smiling and be positive always. Okay, bye.